திமுகவுடனான இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை அண்ணாரிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்களான டி.ஆர். பாலு, கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், பொன்முடி ஆகியோர் பங்கேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சம்பத், மாநில செயற்குழு உறுப்பினர் கடகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பேட்டியளித்த சம்பத், நெருடல் இல்லாத பேச்சுவார்த்தையாக இது அமைந்தது என்று தெரிவித்தார். மதிப்புக்குரிய டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையிலே நடந்தது, இணக்கமானதாக இருந்தது. இரண்டு தரப்பும் மனம் திறந்து பேசினோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. விரைவில் நல்ல உடன்பாடு வரும். அந்த செய்தியை உங்களுக்கு விரைவில் தெரிவிப்போம். அது உள்பட உங்களுக்கு உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். விரைவில் நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெறுதல், கோவை தொகுதியை மீண்டும் வழங்குமாறு கேட்பது போன்ற கோரிக்கைகள் இறுதி செய்யப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.